வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் ஆனியன் மசாலா சீஸ் தோசை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டதும் 1/2 டம்ளர் தண்ணி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலாலாம் திரிஞ்சு வரட்டும். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தோசைக்கல்லை எடுத்து வச்சு நம்ம ஒரு தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி அது அந்த மாவாக உள்ளது வெந்து வரும்போது இந்த ஆனியன் மசாலாவை எடுத்து எங்கும் பரவலாக இப்படி தடவி விட்டுறலாம். ஃபுல்லாக எங்கும் பரப்பி விட்டாச்சு. அடுத்ததாக இது மேலே சீஸை நாம் துருவி போட்டுக்கலாம். ஓகே, எங்கும் பரவலாக சீஸ் விட்டாச்சு. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ், ஓகே, பார்க்குறதுக்கே சும்மா செம்மையாக தூள் கலப்புறது மாதிரி இருக்குது. அப்படியே மடித்து விட்டுறலாம். இப்போ இதை இதே மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே, அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.